குறிஞ்சியார் முன்னேற்ற பேரவையுடைய தலைவர் திரு சந்திரசேகர் அவர்களுக்கும், பசுமை பாரத கட்சியினுடைய தலைவர் திரு ஆறுமுக ராஜ் அவர்களுக்கும், இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் அப்துல் ரஹீம் அவர்களுக்கும், மல்லர் மீட்பு கழகத்தின் தலைவர் திரு செந்தில் மல்லர் அவர்களுக்கும், திப்பு சுல்தான் கட்சியினுடைய தலைவர் திரு முகமது கவுஸ் அவர்களுக்கும், பாரத ஜனநாயக முன்னேற்ற கட்சியின் தலைவர் எம்.ஆர். ராஜவர்மன் அவர்களுக்கும், தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமசாமி அவர்களுக்கும், குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வெங்கடேசன் அவர்களுக்கும், தமிழ் தேசிய தேசம் கட்சியினுடைய வழக்கறிஞர் லட்சுமிபதி அவர்களுக்கும், அதுபோன்று 35க்கும் மேற்பட்ட வேளாளர் சங்கம் மற்றும் திராவிட விடுதலை கட்சியினுடைய அன்பு மகேஷ், தமிழ்நாடு அரசு சத்துணவு ஊழியர் சங்கங்களின் தலைவர் திருமதி சவிதா ராஜலிங்கம், தாய்நாடு மக்கள் கட்சியின் ஏ.கே. பூமிராஜன் மற்றும் தமிழக மக்கள் கட்சியின் தலைவர் புலேந்திரன், உழைப்பாளர் மக்கள் கட்சி திரு வெங்கடேசன் மற்றும் தமிழ்நாடு மக்கள் கட்சி திரு சிவராமன், பீப்புள்ஸ் ரைஸ் பார்ட்டி திரு சயித் ரியாஸ், மக்கள் மேம்பாட்டுக் கழகம் திரு வல்லபதாஸ், தமிழ்நாடு குடியரசுக் கட்சி திரு எழிலன், தமிழ் மாநில திரிணாமுல் காங்கிரஸ் மாரியப்பன், மண்ணுரிமை கட்சி தமிழக மண்ணுரிமை கட்சி திரு தாரிக் அவர்கள், தேசிய முஸ்லிம் மறுமலர்ச்சி கட்சி சயீத் முக்ராம் அவர்கள், தமிழ்நாடு தொட்டி நாயக்கர் பேரவை திரு ராஜகோபால் அவர்களும், அகிம்சை சோசியல் கட்சி தலைவர்களும், தமிழ்நாடு ஊராட்சி கவுண்டர் கட்சி ராஜவர்மன், இப்படி சுமார் 42 அரசியல் கட்சிகளும் கிட்டத்தட்ட ஒரு 50-60க்கும் மேற்பட்ட தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியாரிய இயக்கங்கள், சுற்றுச்சூழலுக்காக போராடுகின்ற இயக்கங்கள், இங்கே காந்திவாதியாக அமர்ந்திருக்கின்ற சோசியலிஸ்ட் பார்ட்டி, அகிம்சா சோசியலிஸ்ட் பார்ட்டி, அந்த கட்சியின் சார்பான இப்படி எண்ணற்ற பட்டியல்கள் இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் படிப்பதற்கு நேரம் இல்லை. ஜனநாயக வெற்றி கழகம் ஒயிட் பாட்சா அவர்கள் தலைமையிலான கட்சி ஆதரவோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையிலான இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு இந்த தேர்தல் களத்தை நாம் சந்திக்கிறோம். இது ஒரு தமிழ் சமூகங்களை உள்ளடக்கிய தமிழ் சமூகத்திற்கான வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட மாவட்டங்களில், குறிப்பிட்ட மண்டலங்களில் அந்த பகுதியினுடைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற, அந்த மக்களின் பேரன்பை பெற்ற, அந்த மக்களுக்கு பரிச்சயமான, அந்த மக்களின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக, குடிநீர் பிரச்சனைக்காக, சாலை பிரச்சனைக்காக, லஞ்ச லாவண்ய ஊழல் பிரச்சனைக்காக, மாசு ஏற்படுத்துகின்ற தொழிற்சாலைகளுக்கு எதிராக, ஆறு குளம் ஏரி நீர்நிலைகளை பாழாக்கிற பணக்கார கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக, ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக, பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக, என்எல்சி விரிவாக்கம் என்ற பெயரில் மக்களுடைய வாழ்வுரிமை பறித்து வீடுகளை இடித்து தரமட்டமாக்குற அதற்கு எதிராக போராடுகின்ற, அதுபோன்ற ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற ஏழை குடிசை மக்களை விரட்டி வெளியிலே தூக்கி எறிவதற்கு எதிராக போராடுகின்ற, லஞ்சம் ஊழல் எரிப்புக்கு எதிராக போராடுகின்ற அமைப்புகள், இப்படி ஒரு 60க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கிறார்கள். இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையிலான இந்த மாபெரும் ஒரு கூட்டமைப்பிலான இந்த கூட்டணியை ஆதரித்திருக்கிறார்கள். இது ஏதோ தேர்தலுக்காக இவர்களோடு நாங்கள் இணைந்து பயணிக்கிறோம் என்பது அல்ல. 15 ஆண்டு காலமாக என்னுடைய தலைமையில்
தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு செயலாற்றி வருகிறது. அதில் பல தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் தற்போது திமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் இருக்கிறார்கள். இந்த கூட்டணி உருவாக்கப்பட்ட போதே நான் சொன்னேன், இது தேர்தல் உடன்படிக்கையான கூட்டணி அல்ல, ஓட்டு அரசியலுக்கான கூட்டணி அல்ல. இது தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக உருவாக்கப்படுகின்ற கூட்டணி. தமிழ் சமூகத்தின் உரிமைகள் மறுக்கப்படுகின்ற போது நீங்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும், தேசிய கூட்டணியில் இருந்தாலும், திராவிட கூட்டணியில் இருந்தாலும், நாம் ஒன்றாக சேர்த்து தமிழ்நாட்டின் வாழ்வுரிமைகளுக்காக, உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக, தமிழின விடுதலைக்காக நாம் போராடுவோம். சுற்றுச்சூழலை காப்பதற்கு போராடுவோம். மீனவர் உரிமைக்காக போராடுவோம். அதுபோன்ற மலைகளை வெடிவைத்து கனிமவர்களை கொள்ளையடிக்கிற கும்பலுக்கு எதிராக போராடுவோம் என்று நாம் கூடி முடிவெடுத்து அந்த கூட்டமைப்பு பல போராட்டங்களை செய்திருக்கிறது. ஏழ்வருடைய விடுதலையாக இருக்கலாம், மூவருடைய தூக்காக இருக்கலாம், தமிழ்ச்சமூக ஹைட்ரோ கார்பன் நீட் போன்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், அதுபோன்று NRC, NPR, CA போன்ற சட்டங்களுக்கு எதிராக இருக்கலாம், தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களுக்கு எதிராக இருக்கலாம், புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இருக்கலாம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு செய்திகள் இந்த கூட்டமைப்பிலே கொட்டி கிடக்கின்றன. ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டமைப்பிலே இடம்பெற்றிருக்கிற பல அமைப்புகளும் தலைவர்களும் நம்மை ஆதரித்து அறிக்கை தந்திருக்கிறார்கள். உங்கள் சேலத்திலிருந்து இளம்பள்ளியிலே தோன்றிய காந்தியவாதி சசி பெருமாள் பூரண மதுவிலக்குக்காக போராடி உயிர் நீத்தாரே, அவருடைய அமைப்பும் நம்மை இந்த தேர்தலில் ஆதரித்திருக்கிறது. இப்படி எண்ணற்ற அமைப்புகள் என்னால் சொல்லிக் கொண்டே போக முடியும். மது ஒழிப்புக்கு எதிராக, கஞ்சா போதைக்கு எதிராக, பாலியல் வன்புணர்வுக்கு எதிராக இயக்கங்களை கட்டி நடத்துகிற பெண்கள் அமைப்புகள் பல்வேறு தளங்களிலே நம்மை ஆதரித்திருக்கிறது. பல்வேறு அமைப்புகளை கொண்ட தமிழர் தேசிய முன்னணி நம்மை ஆதரித்திருக்கிறது. தோழர் பாவலர் பெருஞ்சித்ராவுடைய அன்பு மகன் பொடியன் அவர்கள் அவர் நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய நோக்கங்கள் வெற்றி பெற நமக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு தமிழ் அறிஞர்கள், தமிழ் தேசிய போராளிகள், ஐயா புலவர் கல்வி பெருமாவுடைய பெயர்த்தி உங்கள் சேலத்தின் மருமகள், அவர் இன்னைக்கு நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து குளத்தூர் தொகுதியை போட்டியிடுகிறார். தமிழ் தேசிய போராளிகளின் பிள்ளைகளும் பேத்திகளும் நம்மோடு இருக்கிறார்கள். தோழர் தமிழரசனோடு விடுதலை படைகட்டி நடத்திய போராளிகள் நம்மோடு இருக்கிறார்கள். எம் தமிழீழ தேசிய தலைவரை உயிராக நேசித்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் நமக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம் தான், ஏன் அண்ணன் திமுகவை தூக்கி பிடிக்க வேண்டும் அல்லது அதிமுகவுக்கு அணி சேர வேண்டும்? நீங்கள் தனித்து ஒரு முடிவை எடுங்கள். உலக தமிழினம் அண்ணன் வேல்முருகனுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்று ஒரு மிகப்பெரிய ஆறுதலை நமக்கு தந்தார்கள். அதனால்தான் நம்முடைய நகர ஒன்றிய அளவில், தொகுதி தலைவர் செயலாளர் அளவில், மாவட்ட தலைவர் செயலாளர் அளவில், மண்டல பொறுப்பாளர்கள் அளவில், மாநில அணி நிர்வாகிகள் அளவில், மாநில தலைமைக்குழு, அரசியல் தலைமைக்குழு அளவில் என்று எல்லா அளவிலும், அதே மாதிரி மண்டல வாரியாக மாவட்ட பொதுக்குழுக்களை நடத்தி, மாவட்ட செயற்குழுக்களை நடத்தி, கருத்துக்களை கேட்டு நீண்ட விவாதத்திற்கு பிறகுதான் இந்த முடிவை நீங்கள் கொடுத்த அதிகாரத்தின் அடிப்படையிலே நான் துணிந்து எடுத்திருக்கிறேன்.